2019 ஏப்ரல் 21. 2009 முதல் இலங்கையில் தீவிரப்படுத்தப்பட்ட இஸ்லாமோபோபியா உச்சம் தொட்டு வெடித்து சிதறிய கரிநாள். சஹ்ரான், ஹாதியா, சாரா, ஹஸ்தூன் இவர்களெல்லாம் யார் என்பதை ஈஸ்டர் ஞாயிறொன்றுதான் முஸ்லிம் சமூகத்தில் பெரும்பான்மையோருக்கு எடுத்துச் சொல்லியது. தனக்கு எந்த லாபமும் இல்லாத ஒரு மிலேச்சத்தனமான தாக்குதலை வைத்து அந்த சமூகத்தையே அவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ள மதத்தையே குற்றவாளி கூண்டில் ஏற்றி வேடிக்கை பார்த்தது இனவாத தேசம். பீஸ் டிவிக்கு தடை, அல் குர்ஆன் மொழிபெயர்ப்புக்கு தடை, இஸ்லாமிய நூல்களுக்கு தடை, மதரசாக்கள் உட்பட முஸ்லிம் சமூகத்தின் செயற்பாடுகள் அனைத்துக்கும் முட்டுக்கட்டை என தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் முற்றுகை. හැබැයි පළවෙනි කොටසයි තුන්වෙනි කොටසයි සහරන්න නෙමෙයි. ඒ වින්දිතව මැරිච්ච 300යි ඒගොල්ලන්ගේ ඥාතීන් 6-7000ක් වගේම මම හැමදාම කියලා දෙනවා මේකේ අතිවිශාලතම වින්දිතව මේ රටේ මුස්ලිම් ජනතාව. நாட்டில் நிம்மதியாக வாழ கிடைத்த சுதந்திரத்தை அடகு வைத்து முற்றுகையிடப்பட்ட சமூகமாக தம்மை மாற்றிக்கொள்வதற்காக முஸ்லிம் சமூகம் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்குமா? ஆட்சி பீடத்தில் இருந்த மேற்குலகின் இரகசிய சிநேகிதன் இதனை IS தீவிரவாதிகளின் தாக்குதலாக உடனேயே முத்திரை குத்தினார். With explosives, and that is a cause for worry. He did not rule out a foreign link to the attack. அவருக்கு மேலே இருந்த ஜனாதிபதி இது போதைப்பொருள் கும்பலின் வேலை என்றார். தாக்குதலை தடுக்காமைக்காக தண்டப்பணமும் செலுத்தினார். இத்தனைக்கும் உள்ளால் இதனை கொத்தாக பயன்படுத்தி இன்னும் ஒருவர் ஆட்சி பீடமேறினார். தாக்குதலால் நன்மை அடைந்தவர்கள் யார் என்ற கேள்விக்கு முன்னால் தாக்குதல் நடத்தியது யார் என்பது தெரிந்த விடையாக இருந்த போதும் தாக்குதலுக்கான சூத்திரதாரியை இலங்கை இன்னும் தேடி வருகிறது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னர் ஒவ்வொரு ஜனாதிபதியும் தமது பங்குக்கு விசாரணை கமிஷன்களை நியமித்த போதும் சூத்திரதாரியை சுழியோட கிடைக்கவில்லை. தாக்குதலின் பின்னர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் லத்தீப் ஃபாரூக் குறித்த நாடொன்றின் நலன்கள் கவனமாக பாதுகாக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி சட்டத்தரணி MM ஜுஹைர் இது தொடர்பில் முஸ்லிம் சமூகத்தின் கோணத்தில் இருந்து ஊடகங்களில் தொடராக எழுதினார். பின்னர் ராஜன் ஹூல் வெளியிட்ட நூல் மற்றுமொரு கோணத்தை எடுத்து காட்டியது. சாத்தான் வேதம் மோதுவது போல கோத்தாபய ராஜபக்ச, பிள்ளையான், உதய கம்மன் பிளகன தொடராக பல நூல்கள் அவரவர் கோணத்தில் வெளிவந்தன. ராஜன் ஹூலின் நூலை சிரேஷ்ட ஊடகவியலாளர் NM அமீன் மொழிபெயர்த்து வெளியிட்டதை தவிர பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகத்திலிருந்து எந்தவித வெளியீடுகளும் நூலுறு பெற்று வரவில்லை என்பது பெரும் குறையாக இருந்தது. சட்டத்தரணி சர்ஜூன் ஜமால்தீன் எழுதிய இலங்கை ஈஸ்டர் தாக்குதல்கள், நீதியும் தண்டனையும் நூல் ஒரு சமூகத்தின் இடைவெளியை நிரப்பிய பெருமையை பெறுகிறது. ஈஸ்டர் தாக்குதலால் முஸ்லிம் சமூகத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தண்டனைக்கு நீதி கிடைக்கச் செய்வதில் சட்டத்தரணி சர்ஜூன் ஜமால்தீனுடைய இந்த ஆய்வு நூல் பெரும் பங்காற்றும். 3 வருடங்களுக்கும் மேலாக ஆய்வு செய்து எழுதப்பட்டுள்ள இந்த நூல் ஈஸ்டர் படுகொலைகள் குறித்த மிக விரிவான ஆவணங்களை நம்முன் வைக்கிறது. இவை குறித்த அனைத்து பிரச்சனைகள், ஐயங்கள் எல்லாவற்றையும் எந்த உள்நோக்கமும் சார்புமின்றி தொகுத்து தருவது இந்த நூலின் சிறப்பம்சமாகும். நேர்மையான ஒரு ஆய்வாளனுக்கு பக்கசார்பற்று இருப்பதும் அவசியமானதாகும். எழுத்தாளர் ஆ. மார்க்ஸ்.